எங்க வீட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு வந்திருக்கோங்க. ஊர் ஃபுல்லா விசாரிச்சோம், உங்க குடும்பம் தான் நல்ல குடும்பம்னு சொன்னாங்க. இருக்காதா பின்ன? பொண்ணு பேரு அஞ்சல. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தான் வேணும்னு ஒத்த காலில் நிக்கிறான். உங்களுக்கு சம்மதம்னா பேசுவோம். பொண்ணோட போட்டோ இருந்தா காட்டுறீங்களா? பார்த்துட்டு சொல்றோம். உடனே காட்டுறேங்க. பொண்ணெல்லாம் நல்லா இருக்குதுங்க, நோயெல்லாம் எதுவும் இல்லையே? நோயெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, வாய் தான் கொஞ்சம் ஓவரா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. எங்க ஊர் பவானி தண்ணி குடிச்சா எல்லாம் சரியா போயிரு. என்னங்க சொல்றீங்க? பவானி தண்ணியில மருத்துவ குணம் இருக்கா? இல்லைங்க, தண்ணி வைக்கிற கடுக்கடுப்பு குடிச்சா தொண்டை கட்டிடு. அப்புறம் எங்க பேசுறது? சரிங்க, ஓப்பனா கேட்குறோம். பொண்ணு சைடுல என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்க என்னங்க பெருசா எதிர்பார்க்க போறோம்? 10 மூட்டை கம்பு, 20 மூட்டை சோளம், 30 மூட்டை நெல். மேற்படி உங்களுக்கு என்ன விருப்பமோ பண்ணிக்கங்க. சரி, பையனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏனுங்க, பையன் விளையாடல இல்லைங்க. இந்த கொங்கு மண்டலத்துக்கே தெரியும். 2 ஏக்கரா தென்னந்தோப்பு, 2 ஏக்கரா முருங்கைத்தோப்பு, 2 ஏக்கரா வாழைத்தோப்பு, எல்லாமே அவன் கண்ட்ரோல் தான் இருக்குது. எங்க பொண்ணு மட்டும் சும்மா இல்லைங்க, 3 ஏக்கர் முந்திரி தோப்பும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதெல்லாம் சரிதாங்க. இது மலையடி வாரம், வள்ளூர் நிறைய இருக்குமே. அதெல்லாம் வளைச்சு சாத்துவா. சரிங்க, முட்டை போடுறது அடக்காக்குறதெல்லாம் வருஷத்துக்கு 300 முட்டை போடுவா. சரிங்க, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதானுங்க பையன், பாத்துக்குங்க. சரிங்க, ஒரு போட்டோ எடுத்து பொண்ணுக்கு அனுப்பிக்கிறேன். தம்பி, போட்டோ ஒன்று அனுப்பியிருக்கேன் பாரு. மாப்பிள்ளை போட்டோ தான். மன்னிச்சிருங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையாம். எதுக்குங்க பையனை வேண்டாங்கிறீங்க? ஏதாச்சும் வயசாகி போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அங்கிருந்து இவ்வளவு தூரம் பிள்ளை உங்களுக்கு விட்டு போட்டு வர கோசன் பண்ணி தான் இருக்குதுங்க. அவ்வளோ நல்லவள அவ? இல்லைங்க. சீர் அதிகமா கேட்கறேன்னு சொல்லிட்டீங்க, ஒத்துக்க மாட்டேங்குதா? அப்படிலாம் இல்லைங்க, அவளா சீர் கொடுக்குறா. அப்புறம் எதுக்குங்க வேண்டான்னு சொல்றாங்க? பையன் கலர் சரியில்லையாம், அவ கலருக்கு பார்க்க சொல்றா.